வாழ வச்ச ஊரு. புயல் வந்தாலும் அசையாது ஆறு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு. புயல் வந்தாலும் அசையாது ஆறு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊருக்காக ஆடிய கலைஞனின் கடைசி நடனம். ஐயோ, சிரிச்ச முகத்தோட உற்சாகமா ஆடிட்டு இருந்தாரே, என்னமோ அவருக்கு பண்ணுதுன்னு நிறுவதற்குள் நடந்த விபரீதம். துள்ளலோடு ஆடி அரங்கத்தையே மகிழ்வித்தவர் மேடையிலேயே சுருண்டு விழுந்தது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. சிவகங்கை மன்னர் பள்ளி வளாகத்துல மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பில் புத்தக விழா கடந்த பிப்ரவரி 21 தொடங்குச்சு. இந்த பள்ளியில தான் ஒரு அரங்கு தனியா அமைக்கப்பட்டு காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி நடத்தப்படுது. அப்படி சனிக்கிழமை சாயங்காலமும் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில நடன கலைஞரும் நடன ஆசிரியருமான சிவகங்கை அகிலாண்டபுரத்தை சேர்ந்த 53 வயதான ராஜேஷ் கண்ணன் அப்படின்றவங்க கூட ஆடுற மாணவிகளையும் அரங்கத்துல இருந்தவங்களையும் மகிழ்வு வகையில அவ்வளவு துள்ளலோட நடனமாடி இருக்காங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் அப்படின்னு இந்த பாடல் வரிகளை மாறி அரங்கத்துல இருக்கவங்களுக்கு தன்னுடைய அசௌகரியத்தையும் மீறி துள்ளலான நடனம் மூலமா மகிழ்ச்சி அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. இந்த வயசுலயும் இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா எப்படி இவரால நடனம் ஆட முடியுதுன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வியந்து போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அரங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மேடையை விட்டு இறங்க முயற்சி செய்யறாரு. அப்போதான் அவருடைய உயிரா மதித்த அந்த மேடையிலேயே சுருண்டு விழுந்திருக்காரு. மயங்கி விழுந்தவரை விழா குழுவினர் உடனடியா 108 ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை கொடுக்க முற்பட்டிருந்திருக்காங்க. ஆனாலும் துரதிருஷ்டவசமா அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதா கூறப்பட்டிருந்திருக்கு. நடன கலை மூலமா இந்த உலகத்தை மகிழ்வித்த ஒரு கலைஞர் மேடையிலேயே சுருண்டு விழுந்து சிகிச்சைக்கு முன்னாடியே உயிரிழந்த சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு.